மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. எல்லாரும் ரெடியா? படிக்கிறதுக்கு ஆயத்தமா? முதல்ல சாப்பிட்டீங்களோ? எல்லாரும் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். என்ன பசியோடு இருந்து படிக்கக்கூடாது. என்ன படிப்புக்கு உடல் ஆரோக்கியம் அவசியமானது, அதனோடு உள ஆரோக்கியமும் அவசியமானது. என்ன உடம்பு களைத்து போகக்கூடாது. களைத்து போவதற்கு உங்களுடைய விளையாட்டும் டெலிஃபோன் பாவனையும் என்ன அது மூளையும் களைத்து போகும். டெலிஃபோனை பார்ப்பதனால நித்திரை இல்லாமல் உடம்பு களைச்சி போகும். என்ன நீங்கள் டெலிஃபோன் பார்த்து இதுண்டா 12-1 மணி ஆகும். என்ன கேம்கள் விளையாடி ஃபேஸ்புக் பார்த்து அதை பார்த்து என்ன இதால் உடம்பும் படிப்பும் கெடுது, உடம்பும் சோர்ந்து போகுது. இப்போ நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் நித்திரை தூங்கி விழும். என்ன எப்படா நித்திரை விழுவோம் என்ற மாதிரி இருக்கும். சிலர் வாங்கிலே விழுந்து படுத்துருவாங்க. என்ன சங்கடம் அறியாமல் அந்தளவு நித்திரை. காரணம் என்னன்னு சொன்னால் உடம்பும் கலைக்குது, உள்ளமும் கலைக்குது, மூளையும் கலைக்குது இந்த டெலிஃபோன் பாவனையால். தயவு செய்து பிள்ளைகள் எல்லாம் டெலிஃபோன் எல்லாரும் வேண்டாம். ஓய்வாக இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் மட்டும் பார்க்கலாம். இது உங்களுக்கு அழிவைத்தான் ஏற்படுத்துமே தவிர பெரும்பாலும் மற்றபடி நன்மையான விடயங்கள் அதை நீங்கள் பார்ப்பதில்லையே. என்ன அறிவுக்கான இதை பார்ப்பதில்லை. விளையாட்டும் பொழுதுபோக்கு வேலையும் தான் பார்த்து கொண்டிருப்பீர்கள். என்ன இதால் மூளையும் கெடுது, என்ன சோர்வடையுது, படிக்கவும் முடியும். அப்போ உடம்பு அப்போ நல்லா சாப்பிடணும். டெலிஃபோன் இதில் விட்டுட்டு நிறைய சாப்பிடணும், சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். என்ன சாப்பிடத்தான் மூளையும் வளர்ச்சியடையும். மூளையும் வளர்ச்சியடைந்தால் தான் ஞாபக சக்தி இருக்கும். என்ன பிள்ளைகள் ஆகவே எந்தளவு தூரம் சாப்பிட முடியுமோ. இந்த பொம்பளை பிள்ளைகள் கூட இது காட்டி கொண்டிருப்பினும் அது வேணாம் இது வேணாம், முட்டை சாப்பிட மாட்டேன், பால் குடிக்க மாட்டேன், ஏதோ கண்ணை மூடிட்டு விழுங்குங்க. மருந்து குடிக்கிறீங்க நீ அப்படி மருந்து வேற விழுங்குங்க. அம்மா அப்பா இருக்கும் வரையும் தான் உங்களை பார்ப்பாங்க, அப்படி கெஞ்சுவாங்க. வேற யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அம்மா அப்பா செய்வாங்க. அது என்ன அவங்க நீங்கள் என்ன பேசினாலும் என்ன தண்டாலும் என்ன திட்டினாலும் பொறுமையோடு இருந்து நீங்கள் பிள்ளை படிக்கிறோன்னு பிள்ளை உடம்பு சோர்வடையக்கூடாதுன்றது நல்ல கவனமாக இருப்பாங்க. நீங்களோ அம்மா அப்பாவை தூக்கி எறிஞ்சு போட்டு பேசுவீங்க, தண்டுவீங்க, இது வேணாமண்டுவீங்க, அடம் பிடிப்பீங்க, தண்டுவீங்க, திட்டமிட்டு செய்வதில் நீங்கள் கள்ளங்கவிடமற்ற பிள்ளைகள். என்ன ஆகவே நீங்கள் திட்டமிட்டதே செய்கிற இல்லை. என்ன கோவத்தில் கதைப்பீங்க. என்ன அதுவும் கதைக்கக்கூடாது. மருந்து மாதிரி சத்துள்ள சாப்பாடுகள் வேண்டி சாப்பிடணும். எத்தனை பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் இந்த மலைய பிள்ளையெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு படிக்குதுகள். என்ன நடையா போய் என்ன மேடு பள்ளமெல்லாம் மீறி மலையெல்லாம் மீறி படிக்கிறாங்க. என்ன நல்லா வர வேண்டும். நாளைக்கு படித்தவருக்கு வேலை கிடைக்கும், தன்னையாவது பார்க்குறதுக்கு வருமானம் கிடைக்கும். என்ன பிள்ளைகள் ஆகவே படிக்க வேணும், நல்லா படிக்கணும். படிக்கிறதுக்கு நல்லா கிடைக்கிறத சாப்பிட்டு கொண்டு படிக்க வேண்டும். சரியா? ஓகே, இப்போ வருவோம், படிக்க வருவோம். இன்றைக்கு நாங்கள் சர்வதேச சங்கம் பற்றி படிக்க போகிறோம். போன முறை மேலோட்டமாக சொல்லி கொண்டு போனால் ஞாபகம் இருக்கோ? முதலாம் உலக யுத்தத்தில் அது முடிவுக்கு வந்தது. என்ன 1919ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பாரிஸ் நகரில் என்ன பல்வேறு தலைவர்கள்லாம் ஒன்று கூடி என்ன ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள். தோற்ற நாடுகளுக்கும் வென்ற நாடுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. வேல்சஸ் உடன்படிக்கையின் மூலம் ஜெர்மனிக்கு பல்வேறு தண்டனையோடு சேர்ந்து பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. அதையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். என்ன வென்ற நாடுகளுக்கு நிறைந்தளவு பணத்தை ஜெர்மனி நட்டஈடாக வழங்க வேண்டும். படைகளை வைத்திருப்பதோ ஆயுதங்களை உற்பத்தி செய்வதோ கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பிரான்சிடமிருந்து கைப்பற்றிய லொரென்ஸ் அல்சாய் பிரதேசங்களை மீண்டும் பிரான்சிடம் ஒப்படைக்க வேண்டும். ஐரோப்பாவுக்கு வெளியே ஜெர்மனி வைத்திருந்த குடியேற்ற நாடுகள் எல்லாம் வென்ற நாடுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இப்படியான கடும் நிபந்தனைகள் ஜெர்மனிக்கு போடப்பட்டது என்றையும் பார்த்தனாங்க. ஏன்னா அது பிறகு இந்த சர்வதேச சங்கத்தில் பல்வேறு நாடுகளில் மிக முக்கியமாக 4 நாட்டு தலைவர்கள் முக்கியமானவர்கள். அமெரிக்க ஜனாதிபதி என்ன வுட்ரோ வில்சன், என்ன அடுத்தது லாய்ட் ஜார்ஜ் பிரித்தானிய பிரதம மந்திரி, இத்தாலிய பிரதம மந்திரி, என்ன அடுத்தது இத்தாலி, அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி
என்ன அப்போ லாய்ட் ஜார்ஜ் பிரான்ஸினுடைய, விக்டோரியா ஹாலண்ட் இத்தாலியினுடைய பிரதம மந்திரி, என்ன இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள். இறுதியில் என்ன நடந்தது? மீண்டும் ஒரு உலகமா யுத்தம் ஏற்படக்கூடாது, மீண்டும் ஒரு உலகமா யுத்தம் ஏற்படக்கூடாது, உலக சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்த வேண்டும், அதை நிலையாக நிறுத்த வேண்டும். பாதுகாப்பு, உலக பாதுகாப்பும் உலக சமாதானமும் நிலைத்து நிற்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். மீண்டும் ஒரு கொடிய யுத்தம் ஏற்பட்டு அழிவை எதிர்நோக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி அவர்களினால என்ன ஒரு அவருடைய முயற்சி தான் முக்கியமான முயற்சி. ஏனைய நாடுகளும் தான். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி தலைமை தாங்கி 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இந்த சர்வதேச சங்கம் எனப்படுகின்ற ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டது. விளங்குதானே? இந்த சர்வதேச சங்கத்தை உருவாக்கப்பட்டு, அதாவது சர்வதேச சங்கம்னா சர்வதேசங்கள் அடங்கிய ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுதான் சர்வதேச சங்கம் என்று கொள்வோம். என வெற்றி பெற்ற தோல்வி அடைந்த அனைத்து நாடுகளும் ஒரு சங்கமாக உருவாக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி வூட்ரோ வில்சன் என்பதனால எப்போ உருவானது? 2020ஆம் ஆண்டு 10ஆம் தேதி 1ஆம் மாதம் இது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த சர்வதேச சங்கத்தின் முக்கியமான நோக்கங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று பாருங்க, நாடுகளிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை சமாதானமாக தீர்த்தல். நாடுகளுக்கு ஏற்படும் கருத்து வேறுபாடு இன்றைக்கும் அதுதான். இன்றைக்கும் கருத்து வேறுபாடுகளை அது சின்ன நாடாக இருந்தால் என்ன, பெரிய நாடாக இருந்தால் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கு. என்ன, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கருத்து வேறுபாடு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கருத்து வேறுபாடு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு, ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு. இப்படி உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கு வரையும் அந்த கருத்து வேறுபாடு, அன்று தொடங்கிய கருத்து வேறுபாடு ஜெர்மனியினால் உருவாக்கப்பட்டது. என அந்த இனவாதமும் அடுத்தது வெறி, மதம் என்று சொல்ல முடியாது, அங்க இனவெறி தான் முக்கியமாக இருந்தது. என ஜெர்மனிய யூதர்கள் அழிப்பதும், என ஜெர்மனி தான் உலகத்தை ஆள வேண்டியது, ஏனையோரெல்லாம் ஆளப்பட வேண்டியவர்கள் என்ற மமதையும் தான் அங்கிருந்து. எனவே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பெரிய கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை நாங்கள் பார்க்கலாம். அதை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் மீது ஏனைய நாடுகள் கருத்து முரண்பாடுகளோடு செயற்படுவதையும், அதே நேரத்தில் மீண்டும் 3ஆம் உலக யுத்தத்தின் விளிம்புக்கு கொண்டு செல்வதையும் இன்றைக்கு அந்த கருத்து முரண்பாடுகள். எனவே மீண்டும் 3வது யுத்தம் ஏற்பட்டு அழிய விடாமல் என்ன இருந்தால், 1ஆம் 2ஆம் உலக யுத்தத்தை விட இனி தொடங்க போற யுத்தமாவது கண்மூடி முடிக்கிறதுக்கு இடையில அணு ஆயுத யுத்தமாக இருக்கலாம். அணுக்குட்டை தாங்கிய விமானங்கள் எல்லாம் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன, சீனாவுக்கு எதிராக இந்தியா, இந்தியாவுக்கு எதிராக சீனா, என்ன அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, அமெரிக்காவுக்கு எதிராக சீனா, ரஷ்யா, ஈரான், வடகொரியா, இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு நாடுகள், ஈரான், சிரியா, லெபனான், இங்கே பாலஸ்தீனம், என்ன இப்படியாக உலக நாடுகள் எல்லாம் கருத்து முரண்பாடுகள்ல. எனவே அதை சமாதான வழியில தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்க வெளிநாட்டு அமைச்சர் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு அவர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில யுத்தம் ஏற்படாதபடி இன்றைக்கு வரையும் சமாதான பேச்சுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேமாரி மேற்கு ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற முக்கியமான நாடுகள் இன்றைக்கு மத்திய கிழக்கில் இன்றைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பெரிய யுத்தம் ஒன்று ஏற்பட்டு அது உலகமாக யுத்தமாக மாறி கண்மூடி விழிப்பதற்கு இடையிலேயே உலகம் அழிந்து விடும்
எனவே சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலமாக சமாதானத்தை ஏற்படுத்துவது, நாடுகளுக்கு கருத்து முரண்பாடு தவிர்ப்பதற்கு இன்றைக்கு பல்வேறு வல்லரசுகளும் நாடுகளும் முயன்று கொண்டிருக்கின்றன. அதே நிலைதான் அன்றைக்கும் உருவானது. முதலாம் உலக யுத்தத்தை முடிந்தாலும் நாடுகளுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டது. அது வென்ற நாடுகளுக்கும் தோற்ற நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அதே நேரம் வென்ற நாடுகளுக்கிடையேயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. எப்படி என்று சொன்னால், அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உலக வல்லரசாக முதலாம் உலக யுத்த முடிவில் மாறின. அதை ரஷ்யா விரும்பவில்லை. ரஷ்யா தான் உலக வல்லரசாக வர வேண்டும் என்று ரஷ்யா விரும்பியது. எனவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. அதே நேரத்தில் ஜெர்மனி தான் தோல்வியடைந்தாலும் ஜெர்மனி தன்னுடைய எதிரி நாடுகளாக பிரான்ஸை பிரித்தானியாவை கருதியது. எனவே ஜெர்மனிக்கும் பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற முக்கியமான நாடுகளுக்கும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், உயிர் நண்பனாக இருந்த ஜெர்மனிக்கு உயிர் நண்பனாகவும் உற்ற நண்பனாகவும் வலது கரமாகவும் இருந்த இத்தாலி, முதலாம் உலக யுத்தத்தில் இத்தாலி என்ன செய்தது? ஜெர்மனிக்கு எதிராக மாறி எதிரிகள் பக்கமாக சேர்ந்து கொண்டது இத்தாலி. அதனால்தான் ஜெர்மனி முதலாம் உலக யுத்தத்தில் தோல்வி அடைய முக்கிய காரணமாக இருந்தது. நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் இராணுவ ரகசியங்கள், திட்டமிடல்கள், போர் தந்திர பயங்கள் எல்லாவற்றையும் ஜெர்மனியோடு இத்தாலி சேர்ந்திருந்து நடத்தி செயற்பட்டு பிறகு திடீரென்று ஜெர்மனிக்கு எதிராக இத்தாலி இறங்கியது. அது எதிரிகள் பக்கமாக, இது ஜெர்மனியோட எதிரி நாடு பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, அமெரிக்கா அணிகள் போய் சேர்ந்து கொண்டது. ஆகவே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டது. பிரித்தானியா இந்த ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் இடையில் உற்ற நண்பர்களாக இருந்தது. அது மீண்டும் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் இத்தாலி ஜெர்மனி அழிக்கப்பட்டு, ஜெர்மனி தோல்வியடைந்து அழிக்கப்பட்ட போதும் கூட ஜெர்மனிக்கு எதிராக சர்வதேச இதில் இந்த வார்சோ ஒப்பந்தத்தில், வார்சோவில் வார்சில்ஸ் ஒப்பந்தத்தில், பிரான்சில் வார்சில் ஒப்பந்தத்தில் ஜெர்மனி தோல்வியடைந்தது. ஜெர்மனி மிகவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஜெர்மனி தான் முக்கிய காரணம் போருக்குன்னு சொல்லி ஜெர்மனிக்கு எதிராக கடும் நிபந்தனைகளோடு ஜெர்மனிக்கு என்ன தண்டப்பணமும் கட்ட சொல்லி இருந்தது. வெற்றி பெற்ற நாடுகளுக்கு தோல்வியடைந்த நாடான ஜெர்மனி நட்டஈடு, பெருந்தொகையான பணத்தை நட்டஈடு வழங்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டது. எனவே ஜெர்மனிக்கு கருத்து முரண்பாடுகள் உருவானது. ஜெர்மனிக்கும் வெற்றி பெற்ற நாடுகளுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டது. அதே நேரத்தில் வெற்றி பெற்ற நாடுகளுக்கிடையே கருத்து முரண்பாடுகள், யார் பெரியவன், யார் வல்லரசு, யார் அதிக படம் படைத்தவர்கள், யார் இந்த உலகத்தில் ஆள வேண்டியவர்கள் என்ற வெற்றி பெற்ற நாடுகளுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. பிரித்தானியாவா, ரஷ்யாவா, பிரான்ஸா இந்த உலகத்தை ஆள்வது, ஆறு அதிக அளவு நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது என்ற கருத்து முரண்பாடுகளும், ஆறு அதிக படபலங்களை வைத்திருப்பது, ஆறு அதிக ஆயுதங்களை உற்பத்தி செய்வது என்ற கருத்து முரண்பாடுகளும் நாடுகளுக்கிடையே ஏற்பட்டன. எல்லை பிரச்சனைகள் உருவாயின. புதிய நாடுகள் எல்லாம் சுதந்திரம் பெற்றன. பழைய நாடு தங்களுடைய தாய் நாட்டிலிருந்து விடுதலை பெற்றன. எனவே இந்த விடுதலை பெற்ற நாடுகளுக்கும் சுதந்திரம் பெற்ற நாடுகளுக்கும் தாய் நாட்டுக்கும் இடையிலே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் எல்லாம் அது உலக மகா யுத்தத்துக்கு கொண்டு போய், மீண்டும் ஒரு இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு கொண்டு போய் விடுமோ என்ற பயம் இருந்தது இந்த சர்வதேச சங்கத்துக்கு. எனவே பிள்ளைகள், நாடுகளுக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை சமாதானமாக தீர்த்து வைத்தல் இந்த சர்வதேச சங்கத்தினுடைய முக்கியமான கடமையாக இருந்தது. இன்றைக்கும் ஜெர்மனி இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நிறைந்தளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த கருத்து வேறுபாடுகள் தான் இன்றைக்கு வளர்ந்து
உலக அழிவை ஏற்படுத்துகின்ற போருக்கு இட்டுச் செல்லுகின்றன. போர், மூன்றாம் உலக யுத்தத்தின் போரின் விளிம்புகளில் ஆயத்தமாயிருக்கின்றோம். எனவே இந்த கருத்து முரண்பாடுகள் மீண்டும் ஒரு அழிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இன்று இந்த பிளிங்டன், அமெரிக்க வெளிநாட்டு அமைச்சர் பிளிங்டன், இவர் ஓடி 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 மூச்சு விடாம ஓடி ஓடி நாடுகளுக்கு, இந்த மத்திய கிழக்கு நாடுகளை பிரயாணம் செய்து இந்த நாடுகளுக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஜப்பான், இங்கால பிரான்ஸ், பிரித்தானியா, இன்றைக்கு கருத்து ஜெர்மனி போன்றவை இன்றைக்கு கருத்து முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே, அதே நேரம் லெபனானுக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் இடையே, இங்கே பலஸ்தீனத்தில் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு இடையே இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. என்றால் இதால மீண்டும் உலக யுத்தம் ஏற்படக்கூடாது. அதே நிலைதான் அங்க முதலாம் உலக யுத்தம் முடிந்த போதும் நாடுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டமையும், அந்த கருத்து வேறுபாடுகளை மீண்டும் இரண்டாம் உலக யுத்தத்தை ஏற்படுத்தி விடுமோ என்பதற்காக கருத்து வேறுபாடுகளை சமாதானமாக பேசி தீர்க்க வேண்டும் என்பது இந்த சர்வதேச சங்கத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது பிள்ளைகள். சரியா? இப்ப இரண்டாவது நாங்கள் பார்த்தோம்டா, எதிர்காலத்தில் உலக யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தவிர்த்தல். இதைத்தான் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன? எதிர்காலத்தில் உள்ளதை தவிர்க்க வேண்டும். எனவே அதற்கான பல்வேறு முயற்சிகளிலும் சர்வதேச சங்கம் ஈடுபட்டு கொண்டிருந்தது. ஜெர்மனியை அடக்கி வைத்திருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தது. அதே நேரத்தில் ஜெர்மனியுடைய பொருளாதாரத்தை, ஜெர்மனியுடைய இயல்பு வாழ்க்கையை, ஜெர்மனியுடைய நிலைமையை மாற்றியமைப்பதிலும், ஏனென்றால் ஜெர்மன் தோற்று போனாலும் ஜெர்மனியை கட்டியெழுப்ப வேண்டும். தனிய ஐரோப்பிய நாடுகள், வென்று நாடுகளை மட்டும் கட்டியெழுப்புவது சர்வதேச சங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கவில்லை. ஜெர்மனியை உட்படைய தோல்வியடைந்த நாடுகள் இயல்புயான வாழ்க்கை நிலைக்கு திருப்ப வேண்டும், அவற்றின் பொருளாதாரத்தை மீண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் இந்த சர்வதேச சங்கம் முக்கிய கவனம் எடுத்துக் கொண்டிருந்தது. எனவே அந்த அடிப்படையில் தான் பிள்ளைகள் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தவிர்ப்பதில் சர்வதேச சங்கம் முக்கிய கவனம் கொண்டு செயற்பட்டது. அதனுடைய நோக்கம் அதுவாக இருந்தது. எனவே உலக யுத்தம் ஏற்படாதபடி விழிப்பாக இருந்து நாடுகளுக்கிடையான பிரச்சனைகளை சமாதான வழியில தீர்ப்பதும், பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனையை தீர்ப்பதும் முக்கிய நோக்கமாக கருத்தில் கொண்டு சர்வதேச சங்கம் செயற்பட்டது. அது மூன்றாவது பார்ப்போம், சர்வதேச புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் கட்டி எழுப்புவது. நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் கட்டி எழுப்புவது. வென்ற நாடுகள் தோற்று நாடுகள் என்று இல்லாமல், வல்லமைய நாடுகள் வலிமையற்ற நாடுகள் என்று இல்லாமல், வல்லரசு நாடுகள் மற்றும் ஏனைய சாதாரண நாடுகள் என்று இல்லாமல், பெரிய நாடு சிறிய நாடு என்று இல்லாமல், செல்வந்த நாடு வறிய நாடு என்று இல்லாமல், எல்லாருமே ஒத்துழைப்பாக செயற்பட வேண்டும். புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும். ஒரு நாடை புரிந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு நாடு கீழ்நிலையில் இருக்கும் போது, அது செல்வந்த பண நிலையிலேயோ பொருளாதார நிலையிலேயோ அல்லது பாதுகாப்பற்ற நிலையிலேயோ ஒரு நாடு இருக்கும்போது, மற்ற நாடு அருகே இருக்கிற நாடாக இருக்கலாம், அல்லது பணம் பிடித்த சர்வதேச தரத்தை உயர்ந்த நாடாக இருக்கலாம், அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளாக இருக்கலாம். எந்த நாடுகள் வலிமை குறைந்து இருக்கோ, எந்த நாடுகள் வறுமையானது இருக்கோ, எந்த நாடுகளும் பொருளாதார கஷ்டம் இருக்கோ, அந்த நாடுகளுக்கு உதவ வேண்டும். அந்த நாடுகளை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த நாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒத்துழைப்பு மூலம் அந்த நாட்டுக்கு உதவிகளை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாடும் தன்னாதிக்கம் உள்ள நாடு, சுதந்திரம் உள்ள நாடு, உரிமை உள்ள நாடு, கௌரவம் உள்ள நாடு என்பதை ஏனைய நாடுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வளர்ந்த நாடுகள் அல்லது வெற்றி கொண்ட நாடுகள், செல்வந்த நாடுகள், வறிய நாடுகளை மதம் கொண்டோ தாக்க முனையக்கூடாது, அடிமைப்படுத்த முனையக்கூடாது.
அந்த நாடுகளை சுரண்டி வாழுகின்ற நாடுகளாக இருக்கக்கூடாது. அந்த நாடுகளை செல்வம் சேகரிக்கின்ற சந்தைகளாக மாற்றக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து ஒவ்வொரு நாடும் மற்ற நாட்டை புரிந்துணர்வோடு பார்க்க வேண்டும். அந்த நாட்டுக்கு முறைமை உண்டு, அந்த நாட்டுக்கும் சுதந்திரம் உண்டு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும், அதை மதிக்க வேண்டும். ஏனைய நாட்டினுடைய பிரச்சனைகளுக்குள்ள தலையிடக்கூடாது. ஆனாலும் ஏனைய உள்நாட்டுகளுக்குள்ள பொதுமக்கள் தாக்கப்படும் போது, அநியாயம் அளிக்கப்படும் போது பார்த்து கொண்டும் இருக்கக்கூடாது. நியாயம் எதுவோ, நீதி எதுவோ, சர்வதேச சட்டம் எதுவோ அதை எல்லா நாடுகளும் செய்ய வேண்டும். ஆகவே ஒத்துழைப்பு கொடுப்பது அதுதான். தனியே பொருளாதாரத்தை மட்டும் வளர்ப்பதல்ல, தனியே இயல்பு வாழ்க்கையை மட்டும் கட்டி எழுப்புவதில்லை. அந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் மிக முக்கியமாக பாதுகாப்பாக, சுதந்திரமாக, சம உரிமை கொண்டவர்களாக வாழ்வதற்கு ஏனைய நாடுகள், அது அயல்நாடாக இருக்கலாம், ஏனைய நாடுகளாக இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு உதவ வேண்டும், அழிவுக்கு உதவக்கூடாது. அந்த நாட்டில் உள்ள மக்களை அழிப்பதற்காகவோ, ஒரு இனத்தை வாழ வைத்து இன்னொரு இனத்தை தாழ்நிலைக்கு கொண்டு போவதற்காகவோ, அல்ல அந்த நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த நாடு பொருளாதார ரீதியிலும் ஏனைய ரீதியிலும் அழிந்து போகவோ ஏனைய நாடுகள் காரணமாக இருக்கக்கூடாது. எனவேதான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டை புரிந்து கொண்டு, ஒவ்வொரு நாட்டுக்கும் உரிமை, சுதந்திரம், தன்னாட்சிக்கு மதிப்பு கொடுத்து கௌரவம் அளித்து, அதுதான் இந்த புரிந்துணர்வு. பிள்ளைகள், ஒரு நாடு மற்ற நாடின் மீது வைத்திருக்கிற புரிந்துணர்வு அதுதான். ஒவ்வொரு நாட்டுக்கும் சுதந்திரம் உண்டு, கௌரவம் உண்டு, தன்னாதிக்கம் உண்டு, உரிமையுள்ள நாடாக, அது குட்டி நாடா இருந்தா என்ன, எந்த நாடா இருந்தா என்ன, மற்ற நாடை மதிக்க வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும், அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னென்ன தேவையோ அருகிலுள்ள நாடுகள் இந்த பாதிக்கப்படும் நாடுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதற்காக வேண்டி, தாங்கள் சுகம் பெறுவதற்காக வேண்டி இந்த நாடுகளை அடிமைப்படுத்தவோ, வதைப்பதற்கோ, மறைமுகமாக அந்த நாடுகளை இழிவுபடுத்துவதற்கோ அல்லது சுரண்டுவதற்கோ இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் கருத்து. இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களா, எமது நாட்டையே மையமாக கொண்டு எமது நாட்டினுடைய இந்து சமுத்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, இந்து சமுத்திரம் நித்திலமாக விளங்குகின்ற எமது இலங்கை முத்தென விளங்குகின்ற இந்து சமுத்திர முத்து நித்திலம் என விளப்படுகின்ற இலங்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்றைக்கு வல்லரசு நாடுகள்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இலங்கைக்கு உதவுவதாக கூறிக்கொண்டு பல்வேறு வகையிலும் இலங்கையை உபத்திரவம் கொடுக்கிற செயற்பாடாக மாறி வருவதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அன்றைய முதலாம் உலக யுத்த முடிவிலும் இதே நோக்கம் கொண்டு நாடுகள் செயற்பட்டதனால் தான் எதிர்காலத்தில் சர்வதேச புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் கட்டியெழுப்புவதன் மூலம் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாது தவிர்க்க சர்வதேச சங்கம் முயன்றது. அது முக்கிய நோக்கமாகவும் இருந்தது. இவ்வளவுங்கடா பிள்ளைகள், அடுத்து பார்க்கலாம். சிறிய நாடுகள் சுதந்திரம், சுயாதீனம் என்பதை பாதுகாக்க வேண்டும். முதல் மதிப்பு கொடுக்க வேண்டும் சிறிய நாடுகளுக்கு. பெரிய நாடுகள் இது தீவுதானே, இது குட்டி நாடு தானே என்று சொல்லி அதனுடைய உரிமை சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இலங்கைப்படுகின்ற பாடை சர்வதேச நாடுகளால் அதே போன்று இந்த மத்திய கிழக்குல இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று பார்க்கலாம். அதே போன்று சீனா இன்றைக்கு தைவான் மீது செலுத்துகின்ற ஆதிக்கங்களையும் அடாவடித்தனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு என்ன செய்கின்றது? மற்ற நாடுகளுடைய சுதந்திரம், தன்னாதிக்கம், இறமை, உரிமைகள் என்பவற்றையெல்லாம் இன்றைக்கு அண்டை நாடுகள் கூட மதிக்கின்ற நிலை மிக மிக குறைவாக போய்விட்டது. இன்றைக்கு அந்த நாடுகளை அடிமைப்படுத்துகின்ற நிலையும் அந்த நாடுகளை தம்முடைய விருப்பங்களுக்கு பயன்படுத்துகின்ற நிலையும் தான் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.
அதுக்கு நீங்கள் மத்திய கிழக்கிலேயோ இன்றைக்கு யுத்தம் நடைபெறுகின்ற இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலேயோ அல்லது அங்கால சீனா தைவான் இடையோ வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையோ இங்கால நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா சீனாவுக்கு இடையோ இப்படியான பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கலாம். எனவே ஒவ்வொரு நாட்டினுடைய அது சிறிய நாடுகள் முக்கியமாக சிறிய நாடுகளுடைய சுதந்திரம் சுயாதீனம் என்பதை பாதுகாக்க வேண்டும். சிறிய நாடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டினுடைய சுதந்திரம் சுயாதீனத்தை பாதுகாப்பது சர்வதேச சங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. சரியா பிள்ளைகள்? அடுத்த நாங்க பார்த்தோம் என்றால் மனித குல ஒற்றுமை மூலம் உலக சமாதானத்தை பாதுகாத்தல். இதுதான் மிக முக்கியமானது பிள்ளைகள். இன்றைக்கு வரை நீங்க பார்க்கலாம், இனங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை, மதங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை, அரசியல் தலைவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை. அது எந்த நாடா இருந்தாலும் நீங்க பார்க்கலாம். நாட்டை ஆளுகின்ற, நாட்டை நல்வழிப்படுத்துகின்ற அரசியல் நாட்டை உயர்நிலைக்கு கொண்டது அரசியல் தலைவருக்கிடையே ஒற்றுமை இல்லை, கட்சிகளுக்கிடையே ஒற்றுமை இல்லை, மதங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை. மத வெறி பிடித்து செயல்கள் தான் உலக நாடுகள்லாம் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். மத வெறி கொண்டு இந்த நாடு இருக்கக்கூடாது, இந்த நாடு வாழக்கூடாது என்ற நிலையில இன்றைக்கு சண்டைகள், சச்சரவுகள். இன்றைக்கு மதங்கள் எல்லாம் மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மீகத்தை வளர்த்து அவனை நற்பிரஜையை உருவாக்கி தன்னையும் சமுதாயத்தையும் தன் நாட்டையும் அதே நேரத்தில் உலகத்தையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விடுத்து இன்றைக்கு சண்டை, சச்சரவுகள், பொறாமை, குரோதம், விட்டு கொடுக்காமை என அடிமைப்படுத்துதல் போன்ற செயற்பாடுகளில் இன்றைக்கு மதத்தினுடைய செயற்பாடுகள் அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். அது என்ன? அது மனிதனால் உருவாக்கப்பட்டே தவிர மதங்கள் எல்லாம் நல்லவற்றைத்தான் சொல்லுகின்றன, நல்லவற்றைத்தான் தேர்ந்தெடுக்கின்றன. ஆனால் அதை பின்பற்றுகின்ற இந்த மக்கள் தான், அதை பின்பற்றுகின்ற, அதை வழிநடத்தி செல்லுகின்ற மத தலைவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாததால, புரிந்துணர்வு இல்லாததால அவர்கள் இந்த அழிவு பாதைக்கு மதங்கள் சார்பாக மக்களை இட்டுச் செல்கின்றார்கள். ஆனால் மதங்களுடைய கொள்கைகள், மதங்கள் எல்லாம் நல்லவைதான். எந்த மதமும் அது கூடாது என்று ஒருவருமே சொல்ல முடியாது. அது எந்த மதமாக இருந்தாலும் அவை எல்லாம் ஆன்மீகத்தை வளர்ப்பதும் உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதும் மக்களை சந்தோஷமாக, நிம்மதியாக, அமைதியாக, சுபிட்சமுள்ள மக்களாக வாழச் செய்வதும் தான் எல்லா மதத்தினுடைய முக்கியமான கொள்கை. அது தோன்றியதற்கு காரணமாகவும் இருக்கின்றன. ஆனால் அதை வழிநடத்துகின்ற, அதை போதிக்கின்ற, அதை பின்பற்றுகின்ற இவர்கள் தான் தவறாக புரிந்து கொண்டு மத குரோதங்களையும் மத பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். எனவே நாடுகளுக்கிடையே இதன் மூலமாகவும் அழிவு உருவாகின்ற நிலை ஏற்படுகின்றது. சிறந்த உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் மத்திய கிழக்கில் இந்த முஸ்லிம் நாடுகளுக்கும் இந்த கிறிஸ்தவ நாட்டுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற பேரழிவுகளை பார்க்கலாம். மிக முக்கியமான அதுக்கு அடிப்படை காரணம் மதம் என்ற ஒரு நிலைதான். அதுபோன்று இந்தியாவில் கூட நீங்க பார்க்கலாம், மதம் முக்கிய செல்வாக்கு செலுத்துவதனால இந்தியாவும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே மனிதகுல ஒற்றுமை என்பது அன்றைக்கும் சர்வதேச சங்கத்திற்கும் முக்கியமான ஒரு கடமையாக இருந்தது. அதை ஏற்படுத்துவது, அதை நிலைநிறுத்தி வைத்திருப்பது, அதை பாதுகாப்பது. எனவே
இந்த மனிதகுழு ஒற்றுமையை உருவாக்குவதற்கு சர்வதேச சங்கம் தன்னுடைய முக்கியமான நோக்கமாக கொண்டு செயற்பட்டது. மனிதகுல ஒற்றுமை இன்மையினால் தான் சாதாரண அழிவுகள் பெரும் விருட்சமாகி பூதாகரம் எடுத்து உலகத்தையே அழிக்க வேண்டிய நிலைக்கு உருவாகின்றது. அன்றைக்கு ஹிட்லர் என்கின்ற சர்வாதிகாரி ஏற்படுத்திய அந்த இன வெறிதான் உலகத்தையே அழிக்க வைத்தது. இரண்டாம் உலகம் சேர்ந்து இரண்டாம் உலக யுத்தத்தில் உலகையே அழிக்க வைச்சது. அவர் துவங்கிய அந்த இனவாதம், நாசிசவா இனவாதம் என. அப்ப மனிதகுலத்திடையே ஒற்றுமை இல்லை. ஆகவே முதலாம் உலக யுத்தத்திலேயே இந்த ஒற்றுமை காணப்படாமையினால் மனிதகுலமே ஒற்றுமையை மூலம் அதை பாதுகாப்பதன், அதை உருவாக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதை நிலைத்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலக சமாதானத்தை உருவாக்கலாம் என்று சர்வதேச சங்கம் முயன்றது. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இதுதான் சர்வதேச சங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு ஐக்கிய நாடு சபை சர்வதேச சங்கத்துக்கு பதிலாக அதுக்கு அடுத்த பேரோட இரண்டாம் உலக யுத்தத்தில் ஐக்கிய நாடு சபை இருந்து அதனுடைய முக்கிய நோக்கமாகவும் இதுதான் இருக்கிறது. இன்றைக்கு மிக தேவையானதும் இதாத்தான் இருக்கின்றது. மூன்றாம் உலக யுத்தத்துக்கு மிக விளிம்புல சென்று விட்டோம். கண்ணமூடி முடிப்பதற்கிடையில ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்தை தொடங்குமாயின் நிச்சயமாக அது மூன்றாம் உலக யுத்தம் ஏற்பட்டு அழிவு ஏற்படும் என்பது உறுதியானது. ஆகவேதான் இன்றைக்கு மனிதகுல ஒற்றுமை மூலம் உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அன்றைக்கு சர்வதேச சங்கமும் முயன்றது, இன்றைக்கு ஐக்கிய நாடு ஸ்தாபனமும் முயன்று கொண்டிருக்கிறது. விளங்குதா பிள்ளைகள்? இது சர்வதேச சங்கத்தின். இனி சர்வதேச சங்கத்தின் சமாதானத்துக்காக மேற்கொண்ட முயற்சிகளை பார்க்கலாம். அதாவது சர்வதேச சங்கத்தின் வெற்றிக்கான காரணங்கள் வினா கட்டாயம் பெறுறது. சர்வதேச சங்கத்தின் வெற்றிக்கான செயற்பாடுகளவை தோல்வி அடைந்தது. கடைசியில் இறுதியில சர்வதேச சங்கம் தோல்வி அடைந்ததுனால இரண்டாம் உலக யுத்தம் ஏற்பட்டது. அதே மாதிரி ஐக்கிய நாடு ஸ்தாபனம் வலி இழந்து தோல்வி அடைகின்ற நிலையில் இருக்கின்றது. எனவே மூன்றாம் உலக யுத்தம் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் மிக மிக அண்மையில் உள்ளது. அப்ப இப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன பிள்ளைகள், சர்வதேச சங்கத்தினுடைய வெற்றிக்கான முயற்சிகளவை 20 வருடங்கள் வெற்றியாக செயற்பட்டது சர்வதேச சங்கம். முதலாம் உலக யுத்தம் 1919ஆம் ஆண்டு முடிவிட்டாலும் 20ஆம் ஆண்டு சர்வதேச சங்கம் ஆரம்பிக்கப்பட்டாலும் 20 ஆண்டுகள் வெற்றிகரமாக செயற்பட்டது சர்வதேச சங்கம். இரண்டாம் உலக யுத்தம் இடம்பெறாத வழியில மனித குலத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதிலும் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதிலும் எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளையும் மதித்து கௌரவித்து அதனுடைய சுயாதீன முறைமை தன்னாதிக்கத்தை பாதுகாப்பதிலும் கருத்து முரண்பாடுகளை தீர்ப்பதிலும் சிறிய நாடுகளிலிருந்து வலிமை குறைந்த நாடுகள் வலிமையான நாடுகளிலிருந்து வலிமை குறைந்த நாடுகளை பாதுகாப்பதிலும் சர்வதேச சங்கம் வெற்றி கண்டது 20 வருடங்களாக. அப்படியானால் அதனுடைய செயற்பாடுகள் என்னவாக இருந்தது என்பதை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் பிள்ளைகள், சர்வதேச சங்கம் இந்த நாடுகளுக்கிடையே இருந்த யுத்த முரண்பாடுகள் மோதல்களை தவிர்த்து வைத்தமையும் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. அப்ப சர்வதேச சங்கத்தின் வெற்றிக்கான காரணங்கள் என்னென்று கேட்டால், சர்வதேச சங்கத்தினுடைய கட்டளைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் சர்வதேச சங்கத்துடைய விதிமுறைகளுக்கும் உலக நாடுகள் எல்லாமே செவி சாய்த்தமைதான் முக்கிய காரணம். இப்ப சர்வதேச சங்கம் வெற்றி அடைந்தது என்று சொன்னால், அப்ப உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், நிம்மதியா இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற வெற்றி எதுல தங்கி இருக்கு பிள்ளைகள்? உங்களோட கையில தான் தங்கி இருக்கு.
சிறுவர்களாகிய கள்ளங்கபடத்தை உங்களோட படிக்கிற உங்களுடைய கைகளில் தான் உங்களுடைய குடும்பங்களுடைய வெற்றி தங்கி இருக்கிறது, சந்தோஷம் தங்கி இருக்கிறது, நிம்மதி தங்கி இருக்கிறது, அமைதி தங்கி இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் நீங்கள்? நீங்கள் உங்களுக்கிடையே குடும்ப அங்கத்தில் உங்களுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் சொல்றதை கேட்டு, அம்மா அப்பா மூத்தவர்கள் சொல்றதை கேட்டு, என்ன சண்டை பிடிக்காது ஒற்றுமையாக, மிக முக்கியமாக பெரியோர் என்ன சொன்னாலும் அது சரியோ பிள்ளையோ முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். கேட்கறதுக்கு ரெடி இல்லை. என்ன பிள்ளையர், நீ யார் எனக்கு சொல்றதுக்கு? அப்பாட்ட கூட நாங்கள் திருப்பி கேட்போம், மனதுக்குள்ளேயாவது கேட்போம். என்ன பிள்ளையர், நீங்க யார் எனக்கு சொல்றதுக்கு? என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ? எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன அவர் அப்பான்றதெல்லாம் நாங்கள் மறந்து நாங்கள் வாதிடுவோம். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியுமோ என்று கேட்பீங்க. அப்பான்றதை மறந்து விடுவீங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்க அப்பாட அப்பா மாதிரி கதைப்பீங்க. என்ன அம்மாவோட சண்டை பிடிப்பீங்க, எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்றுவீங்க. சும்மா போங்க, உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டு போவீங்க. தம்பி படம் பார்க்காத, தம்பி டெலிஃபோனை விடு, தம்பி படி, தங்கச்சி படியுங்கோ. தம்பி மாதிரி தான் கூட குழப்படியா? அப்படியா? இல்லை, நல்ல பிள்ளைகள் துடினம், குழப்படி அல்ல துடினம் பிள்ளைகள். என்ன என்ன தம்பி ஃபோன் பார்க்காத, தம்பி படி தம்பி என்ன உங்களுக்கு என்ன? இல்லை படிக்கிறத விட அம்மாங்கால போய் இங்கே ஃபோன் தான் கையில், படிப்பை விட்டுட்டு. என்ன பிள்ளைகள், அப்பா கிட்ட அப்பாவோட முரண்பாடு. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா போங்க. அப்பாண்டே நாங்கள் நினைச்சு பார்க்குறோம் இல்லைன்னா உங்களுடைய சாதாரண வயது யோசிச்சு பார்க்குறேன். அதாவது முரண்படுவோம். என்ன அப்போ குடும்பத்தினுடைய ஒற்றுமை, வெற்றி, குடும்பத்தினுடைய முன்னேற்றம் எதில் தங்கி இருக்கு? உங்களோட கையில் தான் தங்கி இருக்கு. நீங்க அமைதியா இருந்து படிச்சு நீங்கள் பட்டங்களை வாங்கும் போது குடும்பம் உயரும், பெருமைப்படும், எல்லோராலும் பெருமைப்படும். இல்லையோ? நீங்கள் அம்மா அப்பாவோட சொல்ல கேட்டு, அம்மா அப்பாவுக்கு அடங்கி, என்ன அம்மா அப்பாவை நேசித்து, அம்மா அப்பா சொல்றதா மந்திரம் என்று கேட்டு, ஆசிரியர் சொல்றதை கேட்டு, மூத்தவர் சொல்றதை கேட்டு படிச்சிங்கன்னு சொன்ன அமைதியா இருந்து, குழப்படி செய்யாம, குறும்புத்தனம் செய்யாம படிச்சிங்கன்னு சொன்னா வெற்றி அடையும். நீங்களும் பெற்று உங்கள் குடும்பம் பெற்று உயரும். எல்லாரும் உங்களோட குடும்பத்தை புகழுவார்கள். என்ன அப்ப உங்களோட கையில தான் தங்கி இருக்கு பிள்ளைகள். அதே போன்றுதான் பிள்ளைகள் இங்கேயும் நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள், முரண்பாடு, அதனால யுத்தங்கள் ஏற்படலாம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.